ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது சுண்டலும் கொழுக்கட்டையும் தான். இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகருக்கு படைக்கக்கூடிய பிரசாதமான சுண்டல் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சுண்டல் ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுண்டல் பண்றதுக்கு முதல்ல 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுண்டலை ஊற வச்சுக்கோங்க. விநாயகருக்கு வெள்ளை கலர் சுண்டல், கருப்பு கலர் சுண்டல், எந்த சுண்டல்ல வேணாலும் பிரசாதம் செஞ்சு படைக்கலாம். பிள்ளையாருக்கு மோஸ்ட்லி வெள்ளை கலர் சுண்டல் தான் படைப்பாங்க. நீங்க எந்த டைம்ல சுண்டல் பண்ண போறீங்களோ அந்த டைம்ல இருந்து 8 மணி நேரம் முன்னாடியே இதை நல்லா ஊற வச்சிருங்க. நல்லா ஊறுறப்பதான் சுண்டல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச சுண்டலை ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு சுண்டல் மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துருங்க. இதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் சுண்டல்ல உப்பு நல்லா இறங்கும். இப்போ இதை ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கோங்க. சுண்டல் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம் அப்படிங்கறனால 3 விசில் போதும், கரெக்டா இருக்கும். பாருங்க, சுண்டல் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நீங்க கையில ஒரு சுண்டலை எடுத்து நசுக்கி பாக்குறப்ப அது ரொம்ப சாஃப்டா உடையணும். அப்பதான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா வேகல அப்படின்னா நீங்க மூடி போட்டு இன்னும் 2 விசில் கூட விட்டு இறக்கிக்கலாம். இப்ப இந்த ஊற வச்ச சுண்டலை தண்ணி வடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. சுண்டல் தாளிக்கிறதுக்கு எப்பவுமே எண்ணெய் அதிகம் தேவைப்படாது, கம்மியா ஊத்திக்கிட்டாலே போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உடைச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்போட கிரன்ச்சினஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம அதிகமா இந்த பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்ப இந்த 2 பருப்புமே நல்லா செவந்து வர வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்க, இப்ப நல்லா செவந்து வந்திருக்கு. இப்ப இதுல ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய சின்ன சின்னதா கிள்ளி இதுல சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தையும் இதுல சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக மசாலா தூள் எதுவுமே இதுல நம்ம சேர்க்க போறதில்ல, மிளகாய் மட்டும்தான். அப்படிங்கறதுனால உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். வெங்காயத்தோட கிரன்ச்சினஸோட அந்த சுண்டல் சாப்பிடும் பொழுதுதான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்ப இதுல நம்ம வேக வச்சு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சுண்டல், அதை இதுல சேர்த்துக்கலாம். சுண்டல் சேர்த்துட்டு கூடவே இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கிறப்பயும் உப்பு சேர்த்துதான் வேக வச்சிருக்கோம். அதனால கம்மியான அளவுல சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இந்த சுண்டல் வெங்காயம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சுண்டல் தனியா இதுல வேக தேவையில்லை, அந்த வெங்காயம் உப்பு எல்லாமே ஒன்னா கலந்து சுண்டல்ல இறங்கினாலே போதும். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதுலயே கொஞ்சோண்டு இருக்கிற தண்ணி எல்லாமே சுண்டி வந்துடும். இப்போ இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. திருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா இதுல கடைசியா கொத்தமல்லி தழை தூவிடுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த தேங்காய் கொத்தமல்லி ரெண்டுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இந்த சுண்டல்ல இதுக்கு மேல நம்ம எந்த ஒரு பொருளும் சேர்க்க போறதில்ல. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இந்த சுண்டல் ரெசிபி வரமிளகாத்தூள், கறி மசாலா எதுவுமே சேர்க்காம வெறும் மிளகா மட்டும் சேர்த்து பண்ணாலே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மசாலா எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி மெத்தட்ல செய்யக்கூடிய ரெசிபி தான் பாரம்பரியமா செய்யக்கூடிய சுண்டல் ரெசிபி. இந்த மாதிரி மெத்தட்ல தான் கோயிலையும் எல்லாத்துக்கும் பிரசாதமா தருவாங்க. இந்த சுண்டல் ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறது ரொம்பவே ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சுண்டல் ரெசிபியை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.